எனக்கு ஒரு பெரிய பெரிய டவுட். என்ன டவுட்? ஏன் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் மிஸ்ன்னு சொல்றோம்? அது ஒரு குட்டி கதைடா. அது என்ன சொல்றீங்களா? இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன். இப்போ சரி, ஓகே, சொல்றேன். நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க இல்லையா? சோ இதே மாதிரி ஸ்கூலுக்கு போற ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. புராண காலங்கள்ல, இதிகாச காலங்கள்ல எல்லாம் பார்த்தா அப்படின்னா எல்லாருமே அவங்க குரு வீட்டுக்கு போய் படிப்பாங்க. டிவில நீங்க நிறைய மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அங்க அண்ணன் எல்லாமே குட்டி குட்டி வயசுல வந்து படிக்கிறதுக்கு குரு வீட்டுக்கு போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறைன்னு சொல்லுவாங்க. அவங்க அங்க போய் படிச்சுட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பெரியவங்களானதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. நாட்கள் போக போக ஆங்கிலேயர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க பில்டிங்ல, அதே மாதிரி பில்டிங்ல போய் படிக்கிற ஸ்கூலிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரியே பிரின்சிபல், ஹெச்எம், டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல்ல தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் காலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரிட்டிஷ் காலத்துல வந்து மேக்சிமம் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். சர்ச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அவங்க தான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஒருத்தவங்களை மரியாதையா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடணும் அப்படின்னா அவங்க நேமுக்கு முன்னாடி மிஸ்டர், மிஸ்ஸஸ்ன்னு போட்டு கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, சிஸ்டர்ஸ்னா கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களெல்லாம் மிஸ் ரூபி, மிஸ் கேபி அந்த மாதிரி கூப்பிட்டதுனால அந்த மிஸ்ன்ற வேர்டு வந்து வழக்கத்துல அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் அப்ராட், வெளிநாடு சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஸோ மேக்சிமம் ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸுமே கல்யாணம் ஆகாதவங்க தான் இருந்தாங்க. ஸோ இந்த மிஸ்ன்ற வேர்டு வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்துச்சு. உங்களோட நீங்க இருக்கிற இப்ப படிக்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து கல்யாணமான டீச்சர்ஸும் இருக்காங்க, ஆகாத டீச்சர்ஸும் இருக்காங்க. ஆனா நீங்க சிலர் எல்லாருமே காமனா என்ன சொல்றீங்க, மிஸ்ன்னு சொல்றீங்க. சிலர் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, மேம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீயுமே பாரு, குட்டி பசங்களா இருக்கும்போது மட்டும் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நீங்களே மிஸ்ன்னு கூப்பிடுவீங்க. அப்புறம் நீங்க பெரிய பிள்ளையாகி கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா மேம்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? சோ கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ நம்ம வந்து யாருனாலும் பொதுவா மேம்னு கூப்பிட்டோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஹையர் அபிஷியல்ஸ், பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போவோம், நமக்கு முக்கியமான ஆளுங்களை எல்லாம் மீட் பண்ணுவோம் இல்லையா? சோ அவங்களையுமே நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மேம், மேடம் அப்படி சொல்லி நம்ம கூப்பிட்டோம், பேசணும் அப்படின்னா நம்ம மேல தனி மரியாதை கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ மிஸ்ன்ற வேர்டு வந்து பிரிட்டிஷ் காலத்துல உருவானது. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கள வித்தியாசம் பார்க்காம நம்ம அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? உங்க கிளாஸ்லயுமே நிறைய பேர் மிஸ்ன்னு கூப்பிடுவாங்களே, நான் ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்திருக்கேன். சரி, ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லு, கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே காமனா மேம்னே கூப்பிடலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏன் மிஸ்ன்னு கூப்பிடுறதுக்கான காரணம் தெரிஞ்சிச்சா? இதுக்கப்புறமா மேரிட் ஆனவங்களா இருந்தாங்கன்னாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து மேம்னே கூப்பிடுங்க. தேங்க்யூ.